புதுச்சேரி நயினார் மண்டபத்தை சேர்ந்தவர் பாலாஜி. இவர் இணையதளம் மூலம் மணப்பெண் தேடியுள்ளார். அப்போது இவரை தொடர்பு கொண்ட அடையாளம் தெரியாத பெண் பேசி இணையதளம் மூலம் பங்கு சந்தையில் முதலீடு செய்தால் அதிக லாபம் பெறலாம் என அந்த பெண் ஆசை காட்டியுள்ளார். இதை நம்பிய பாலாஜி பல தவணையாக ரூபாய் 17.15 லட்சத்தை முதலீடு செய்துள்ளார். ஆனால் அவரால் லாபத்தையும் முதலீட்டையும் பெற முடியவில்லை. இதையடுத்து அந்த பெண்ணை தொடர்பு கொள்ள முயன்றபோது அவரது கைபேசி அணைக்கப்பட்டிருந்தது. இதனால் அதிர்ச்சி அடைந்த பாலாஜி இதுகுறித்து புதுச்சேரி இணைய வழி குற்றப்பிரிவில் புகார் அளித்தார். இதேபோல் புதுச்சேரியில் கடந்த ஓரிரு நாட்களில் மட்டும் முதலியார்பேட்டையை சேர்ந்த வசுந்தரா என்பவர் ரூபாய் 7.27 லட்சம், அரியாங்குப்பத்தை சேர்ந்த அம்ரேஷ் ரூபாய் 85,000, வெளியனூர் பகுதியை சேர்ந்த பெரியசாமி ரூபாய் 80,000, வமகரபாளையம் பகுதியை சேர்ந்த கவியா ரூபாய் 80,000 மற்றும் லாஸ்பேட்டையை சேர்ந்த வைத்தி என்பவர் ரூபாய் 80,000 என பலரும் ரூபாய் 27 லட்சத்துக்கும் அதிகமாக பணத்தை இழந்ததாக போலீசார் தெரிவித்தனர். புதுச்சேரியில் முதல் முறையாக புதுச்சேரி கிரிக்கெட் அசோசியேஷன் மற்றும் பாண்டிச்சேரி பிரீமியர் லீக் இணைந்து நடத்தும் T20 கிரிக்கெட் போட்டி ஜூலை 5ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை புதுச்சேரி சீக்கம் விளையாட்டு மைதானத்தில் நடைபெறவுள்ளது. இந்த T20 கிரிக்கெட் போட்டியில் காரைக்கால் வாரியர், ஏனாம் ராயல்ஸ், மாஹே மக்கேலோ ஸ்ட்ரைக்கர்ஸ், டிராப்தவுட் ஒயிட் டவுன் ஜெயின்ஸ், வில்லியனூர் மோஹத் கிங்ஸ், ஓசிடு அகார்ட் வாரியர்ஸ் என 6 அணிகளை சேர்ந்த 120 வீரர்கள் பங்கேற்கிறார்கள். T20 கிரிக்கெட் போட்டியில் விளையாடும் வீரர்களை ஏலத்தின் மூலம் தேர்வு செய்யும் நிகழ்வு புதுச்சேரி சீக்கம் விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. இந்த 6 அணிகள் பங்கேற்று ஏலத்தின் மூலம் வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். இதில் ஒவ்வொரு வீரரும் குறைந்தபட்சம் 3 லட்சம் முதல் அதிகபட்சமாக 12 லட்சம் வரை ஏலம் எடுக்கப்பட்டனர். நிகழ்ச்சியில் கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரியின் தலைவர் தாமோதரன் தலைமையில் பிரீமியர் லீக்கின் ஆளும் குழுவின் சேர்மன் மகேஷ் மேற்பார்வையில் வீரர்கள் தேர்வு நடைபெற்றது. கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரியின் கௌரவ தலைவர் ராமதாஸ், முன்னாள் செயலாளர் சந்திரன் மற்றும் நிர்வாகிகள் உடனிருந்தனர். இதுகுறித்து புதுச்சேரி கிரிக்கெட் அணியின் கேப்டன் ரோஹித் கூறும்போது, அந்த விதத்தில் இது பாண்டிச்சேரியில் அதுவும் நம்ம துப்பிப்பட்ட இடத்துல ஒரு இந்த அளவுக்கு ஒரு டோர்னமெண்ட் நடக்குதுன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இருக்கிற சின்ன பசங்களுக்குமே அது ஒரு செம பிளாட்ஃபார்ம். எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு வருஷம் 2 வருஷத்தில் பாண்டியிலேருந்து IPL இந்தியாவுக்கு ஒரு 2 பேர் போனாலும் ஆட்சி இருக்கும். இல்லை அது நடக்கிறதுக்குமே நிறைய சான்சஸ் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். அதனால் CAPக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் பண்ணி கொடுக்குறது. ஒரு 6 டீம் இருக்குது. அந்த 6 டீமில் எல்லா டீம்லையும் மினிமம் 16 to 20 பேர் இருக்கலாம். ஸோ அதில் இப்போ வந்து முதல் ரவுண்டு முடிஞ்சிருக்கு. இப்போதைக்கு முடிஞ்ச ரவுண்டு வந்து ஏற்கனவே ரஞ்சி ட்ராஃபி, விஜயா சாரி, அதாவது சீனியர் லெவலில் கிரிக்கெட் ஆடினவங்களுக்கு முடிஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் Under 23 ஏஜ் கேட்டகரி வரும். அதுக்கடுத்து Under 19 ஏஜ் கேட்டகரி வரும். அதுக்கப்புறம் இது வரைக்கும் அடுத்த லெவல் அதாவது BCCI டோர்னமெண்ட்ஸில் வாய்ப்பு கிடைக்காத நபர்களுக்கு வாய்ப்பு வரும். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் அன்புமணியை ஆதரித்து அக்கட்சித் தலைவர் அன்புமணி ராமதாஸ் சாத்தனூர் பகுதியில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் உரையாற்றினார். அப்போது அவர் பேசுகையில், தமிழகத்தின் தலையெழுத்தை மாற்ற முக்கியமான தேர்தல் திமுகவை பொறுத்தவரை இது மற்றொரு தேர்தல், அவ்வளவுதான். பணத்தை கொடுத்து வாக்குகளை வாங்கலாம் என திமுக நினைக்கிறது. இந்த தேர்தலில் வெற்றி பெற்றால் அடுத்த மாதமே 10.5% இல்லை 15 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்குவார் ஸ்டாலின். திமுக வெற்றி பெற்றால் ஒதுக்கீட்டை மறந்து விடுவார்கள். வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க முடியாது என சட்டமன்றத்திலேயே முதலில் ஸ்டாலின் தெரிவித்துவிட்டார். திமுக, அதிமுக, தேமுதிக என எந்த கட்சியில் இருந்தாலும் இந்த முறை மாம்பழத்துக்கு வாக்களியுங்கள் என பேசினார். கோரிமேடு இந்திரா நகரில் அகில இந்திய கோழி சண்டை போட்டி துவக்க விழா நடைபெற்றது. விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக இந்திரா நகர் சட்டமன்ற உறுப்பினரும் அரசு கொறடாவுமான AKD ஆறுமுகம், அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை துவக்கி வைத்தனர். இதில் NR காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள், நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டாளர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர்.
முதலியார்பேட்டை வானரப்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் ரவி. இவர் மீது கொலை உள்ளிட்ட பல வழக்குகள் நிலுவையில் இருந்தன. இவரது நண்பர் அந்தோணி இருவரும் கடந்த 2021ஆம் ஆண்டு அக்டோபர் வானரப்பேட்டை அலைன் வீதி சந்திப்பில் இருசக்கர வாகனத்தில் வந்தபோது கும்பலாக வந்த சிலர் அவர்கள் மீது வெடிகுண்டு வீசினர். இதில் அந்தோணி உயிரிழந்தார். அங்கிருந்து தப்பியோடிய ரவியை அந்த கும்பல் வெட்டியதில் அவர் உயிரிழந்தார். இது சம்பந்தமாக புதுச்சேரி மர்டர் மணிகண்டன் உள்ளிட்ட 31 பேர் மீது முதலியார்பேட்டை போலீசார் வழக்கு பதிந்தனர். இதில் மதுரை, தஞ்சாவூர் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்தவர்களும் கைது செய்யப்பட்டனர். இவர்களில் ஒருவர் தலைமறைவாகிவிட்டார். எனவே 30 பேர் கைதான நிலையில் ஒருவர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இதையடுத்து 29 பேர் மீது புதுச்சேரி 3வது கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்றது. அரசு தரப்பில் கூடுதல் அரசு வழக்குரைஞர் ரங்கநாதன் ஆஜரானார். வழக்கு விசாரணை நிறைவடைந்த நிலையில் கூடுதல் அமர்வு நீதிபதி பொறுப்பு வகிக்கும் புதுச்சேரி மாவட்ட தலைமை நீதிபதி சந்திரசேகரன் முன்னிலையில் வழக்கில் சம்பந்தப்பட்ட காலாப்பட்டு சிறையில் இருக்கும் மர்டர் மணிகண்டன் உள்ளிட்ட 29 பேர் வெள்ளிக்கிழமை ஆஜர்படுத்தப்பட்டனர். ஆனால் தீர்ப்பு சனிக்கிழமை தள்ளி வைக்கப்பட்டது. இதையடுத்து வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 29 பேரும் நீதிமன்றத்தில் சனிக்கிழமை ஆஜர்படுத்தப்பட்டனர். இதனையடுத்து இரட்டை கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அனைவரும் விடுவிக்கப்பட்டதாக நீதிபதி உத்தரவிட்டார். மேலும் இரட்டை கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களில் 5வது குற்றவாளியாக கூறப்பட்ட தஞ்சாவூர் பகுதியைச் சேர்ந்த பிரேம் என்பவரும் ஆயுதம் வைத்திருந்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டில் இவருக்கு 7 ஆண்டு சிறை தண்டனையும் ரூபாய் 10,000 அபராதமும் விதித்து நீதிபதி உத்தரவிட்டார். ஜனசங்கத்தின் நிறுவனர்களில் ஒருவரான ஷியாம் பிரசாத் முகர்ஜியின் பிறந்தநாள் புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் அஜந்தா சிக்னல் அருகே கொண்டாடப்பட்டது. அங்கு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரின் திருவுருவப் படத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் தலைமையில் பாஜக நிர்வாகிகள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்ச்சிக்கு ராஜ்பவன் தொகுதி பாஜக தலைவர் நாகராஜன் முன்னிலையில் வைத்தார். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நகர மாவட்ட தலைவர் கிருஷ்ணராஜ், மாவட்ட பொறுப்பாளர் ஆனந்தகண்ணன், நகர மாவட்ட துணைத் தலைவர் ஆனந்தபாஸ்கர் மற்றும் ராஜ்பவன் தொகுதி நிர்வாகிகளான ஜானகிராமன், மாலதி, கதிரவன், தேவநாதன் மற்றும் 50க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர். மேலும் இரவு பெய்த கனமழையால் மிகவும் பழமை வாய்ந்த மரம் கீழே விழுந்தது. அந்த இடத்தில் சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் ஷியாம் பிரசாத் முகர்ஜியின் திருப்பெயரால் புதிய மரக்கன்றை நட்டு அந்த மரக்கன்று பெரிய மரமாக வளரும் வரை பராமரிக்கும் பணியை தொகுதி தலைவர் நாகராஜிடம் ஒப்படைத்தார். புதுச்சேரி அரியாங்குப்பம் உப்புக்கார வீதியில் உள்ள சுராஜ் சித்திர பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது. அதன் 1ஆம் ஆண்டு விழாவை சிறப்பிக்கும் வகையில் மாணவர்கள் ஓவிய கண்காட்சி குருசுக்குப்பம் பிரான்கிஸ் வீதியில் உள்ள ஆரோதன் ஆர்ட் கேலரியில் நடைபெற்றது. விழாவுக்கு வருகை புரிந்த அனைவரையும் சுந்தரராசு வரவேற்றார். விழாவின் சிறப்பு விருந்தினராக அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி ஓவிய கண்காட்சி துவக்கி வைத்தார். ஆரோதன் ஆர்ட் கேலரியின் நிறுவன தலைவர் லலித் வர்மா குத்துவிளக்கேற்றி வைத்தார். அதனைத் தொடர்ந்து அரியாங்குப்பம் ஓவிய தந்தை மறைந்த ராம்குமார் ஓவிய ஆசிரியர் நினைவை போற்றி மலர்தூவி விழா தொடங்கி வைக்கப்பட்டது. சிறப்பு விருந்தினர்கள் கலைமாமணி, கந்தப்பன், அசஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் நிறுவனர் ராஜேந்திரன் ஆகியோர் மாணவர்களின் 100க்கும் மேற்பட்ட ஓவிய படைப்புகளை பார்வையிட்டு வாழ்த்தினர். லாஸ்பேட்டை ஜீவானந்தபுரம் பகுதியைச் சேர்ந்த முருகன் என்பவர் புதுச்சேரி நகரப் பகுதியான வைஷால் வீதியில் இயங்கி வரும் ஸ்வத்யா என்ற உணவகத்தில் காவலாளியாக பணிபுரிந்து வந்துள்ளார். நாள்தோறும் 12 மணி நேர பணி என்ற அடிப்படையில் கடந்த 2024 மார்ச் மாதம் முதல் மாத ஊதியம் 15,000 ரூபாய் என நிர்ணயிக்கப்பட்டு இந்த பணியில் சேர்ந்துள்ளார். எனினும் இவருக்கான மாத ஊதியம் சரியான நேரத்தில் வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. அது மட்டுமின்றி மே மாதம் முதல் ஊதியம் முற்றிலும் நிறுத்தப்பட்டது என முருகன் தெரிவித்துள்ளார். எனினும் தன் பணியை இதுநாள் வரை செய்து வந்துள்ளார். சென்னையில் உள்ள எகல் காவலர் வேலைவாய்ப்பு நிறுவனத்தின் மூலம் இந்த பணியில் சேர்ந்ததால் இதுகுறித்து அவர்களிடம் தொடர்பு கொண்டு தெரிவித்த போது இதுநாள் வரை எந்த நல்ல பதிலும் கிடைக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் கடும் மன உளைச்சலுக்கு ஆளான முருகன் தற்பொழுது தன் வாழ்வாதாரத்தை இழந்து சிரமப்பட்டு வருவதாக கூறுகிறார். எனவே தனக்குரிய நிவாரணம் கிடைக்க உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தொழிலாளர் நீதிமன்றத்தில் மனு அளித்துள்ளார். சன்னியாசிக்குப்பம் அரசு நடுநிலைப் பள்ளியை சேர்ந்த 120 மாணவ மாணவிகள் புதுச்சேரிக்கு கல்வி சுற்றுலா சென்றனர். அதன் ஒரு பகுதியாக ஜீவானந்தம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் வைக்கப்பட்டிருக்கும் கலைக்கூடத்தினை மாணவர்கள் கண்டு களித்தனர். கலைமாமணி கிருஷ்ணன் மாணவ மாணவிகளையும் ஆசிரியர்களையும் வரவேற்றார். 11ஆம் வகுப்பு பயிலும் பிரகதீஸ்வரர் என்ற மாணவன் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பயிற்சி விளக்கம் அளித்தார். மேலும் பங்கு பெற்ற மாணவர்கள் அனைவருக்கும் பரிசுகள் வழங்கி ஊக்குவித்தார். அப்படி பார்த்து ஸ்லோவாக படம்
ஏம்பலம் தொகுதிக்குட்பட்ட குடியிருப்பு பாளையம் பகுதியில் எழுந்தருளி அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் ஆனி மாத அமாவாசையொட்டி ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் சிறப்பு யாகம் அம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், பன்னீர், இளநீர், பல வகை பழங்கள், பஞ்சாமிர்தம், தேன், விபூதி, சொர்ணம் இவைகளால் அபிஷேகம் செய்து வர்ணிப்புடன் தாலாட்டு பாடி மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பக்தர்கள் அனைவரும் அருள் பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். ஒவ்வொரு மாதம் பூசத்தின் போது அன்னதானம் வழங்கப்படுவது வழக்கம். அதன் ஒரு பகுதியாக ஆனி மாத பூசத்தினை முன்னிட்டு வில்லையனூர் ராமபரதேசி சித்தர் கோவில் அருகில் சன்மார்க்கி கதிரவன், ஜெயா கதிரவன் ஏற்பாட்டின்படி செல்வராஜ் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் தட்சிணாமூர்த்தி, மாரி, செல்வி, விஜயா, இந்துமதி, கமல், ரகுராமன், பாலாஜி, அருட்பெருஞ்சோதி, ரங்கராஜன், சங்கர், எழில், பிரியதர்ஷினி, ஐஸ்வர்யா, யாஷிகா மற்றும் ராமலிங்க சுவாமிகள், அருட்தொண்டர்கள் பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பாகூரை சேர்ந்தவர் அஸ்வன். இவர் கோவில் திருவிழாக்காக தவில் மற்றும் நாதஸ்வரத்தை இணையதளத்தில் தேடியுள்ளார். அப்போது குறிப்பிட்ட செயலியில் தவில் மேளம் இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. அதையடுத்து சம்பந்தப்பட்டவருக்கு தவில் மேளத்துக்காக ரூபாய் 22,000 முன்பணமாக இணைய வழியில் அஸ்வின் அனுப்பினார். இந்த நிலையில் குறிப்பிட்ட தேதியில் நாதஸ்வரம் மேளம் அனுப்பவில்லை. இதனால் தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்த அவர் புதுச்சேரி கோரிமேடு பகுதியில் உள்ள இணையவழி குற்றப்பிரிவு போலீசில் புகார் அளித்தார். விசாரணையில் சென்னை கொரட்டூரை சேர்ந்த ஜெயக்குமார் மோசடியில் ஈடுபட்டது தெரிய வந்தது. அதையடுத்து அவரை இணையவழி குற்றப்பிரிவு ஆய்வாளர்கள் தியாகராஜன், கீர்த்தி ஆகியோர் கைது செய்தனர். கைதான ஜெயக்குமார் மேலும் 7 பேரை ஏமாற்றி மோசடியில் ஈடுபட்டது கண்டறியப்பட்டது. தொடர்ந்து அவரிடமிருந்து 30க்கும் மேற்பட்ட வங்கி புத்தகங்கள், காசோலைகள், 20 கைபேசி, சிம் கார்டுகள் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டன. பிரான்ஸ் பாராளுமன்றத்துக்காக முதல் சுற்று தேர்தல் கடந்த 30ஆம் தேதி நடந்தது. தேர்தலில் பிரான்ஸ் நாட்டுக்கு வெளியே வசிக்கும் பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற மக்கள் தங்கள் பிரதிநிதிகளை தேர்வு செய்ய தாங்கள் குடியிருக்கும் நாட்டிலிருந்தே வாக்களிக்கலாம். தமிழகம், புதுச்சேரி, கேரளத்தில் உள்ள 4,535 பிரெஞ்சு குடியுரிமை பெற்றோர் வாக்களிக்க தகுதியுடையோர் ஆவர். இதற்காக புதுச்சேரி, காரைக்கால், சென்னையில் 4 இடங்களில் வாக்குச்சாவடி அமைக்கப்பட்டது. முதல் சுற்று தேர்தலில் 15 அரசியல் கட்சிகளின் வேட்பாளர்கள் போட்டியிட்டனர். மொத்தம் வாக்காளர்களான 4,535 பேரில் 892 பேர் மட்டுமே வாக்களித்தனர். அதில் 12 வாக்குகள் செல்லாதவை. 3 வாக்குச்சாவடியில் வாக்கே செலுத்தப்படவில்லை. சோசியலிஸ்ட் கட்சியை சேர்ந்த பஜோட் பிராங்க் அதிகளவாக 542 வாக்குகள் பெற்றிருந்தார். இதில் 12 விழுக்காடு வாக்கு பெற்று முதல் 2 இடங்களை பிடித்த 2 பேரிடையே 2ஆம் சுற்று தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதற்காக பிரெஞ்சு தூதரகம், பிரெஞ்சு இன்ஸ்டிடியூட் ஆகியவற்றில் வாக்கு மையங்கள் அமைக்கப்பட்டன. தென்னிந்திய பென்காக் சிலாட் ஃபெடரேஷன் அனுமதியுடன் புதுச்சேரி அமெச்சூர் பென்காக் சிலாட் விளையாட்டு சங்கம் நடத்தும் 5வது தென்னிந்திய அளவிலான பென்காக் சிலாட் சாம்பியன்ஷிப் போட்டிகள் 2024-25 ஜூலை 6ஆம் தேதி அன்று உப்பளம் தொகுதி ராஜீவ்காந்தி விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி போட்டியை குத்துவிளக்கேற்று துவக்கி வைத்தார். இதில் புதுச்சேரி, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம் விளையாட்டு வீரர்கள் ஆண்கள், பெண்கள் பங்கு கொண்டனர். உடன் திமுக தொகுதி செயலாளர் சக்திவேல், துணை செயலாளர் ராஜி, கிளை செயலாளர்கள் இருதயராஜ், ராகேஷ் ஆகியோருடன் இருந்தனர். மறைந்த பாரதிய ஜனதா கட்சி மூத்த தலைவர் சாமபிரசாத் முகர்ஜி பிறந்தநாள் விழா நெல்லித்தோப்பு தொகுதி நிர்வாகிகள் சார்பில் சத்யா நகரில் ஒன்று கூடி வீடுதோறும் மரக்கன்றுகள் நடுதல், தெருக்களை சுத்தம் செய்தல் போன்ற சமூக பணியாற்றினர். இந்த நிகழ்ச்சியில் நகர மாவட்ட நிர்வாகிகள், தொகுதி நிர்வாகிகள், இளைஞர் அணி நிர்வாகிகள், ஓபிசி அணி நிர்வாகிகள் சண்முகம், கண்ணதாசன், வானரசன், மாமதிராஜன், முருகன், திரு ஜான் கோம்ஸ், அந்தோனி மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து நிர்வாகிகளுக்கும் பொதுமக்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சி நெல்லித்தோப்பு தொகுதி தலைவர் உமாபதி நன்றி தெரிவித்துக் கொண்டார்.
புதுச்சேரி மாநிலம் இந்திராநகர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வழுதாவூர் சாலை தர்மாபுரி கோவில் மானிய திடலில் ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப் தர்மாபுரி பெயர் பலகை திறப்பு விழா நடைபெற்றது. இதில் அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பெயர் பலகையை திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் அறங்காவல் குழு தலைவர் முருகன், ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப் தர்மாபுரி கௌரவ தலைவர் குமணன், தலைவர் கண்ணன், செயலாளர் ரமணன் மற்றும் அறங்காவல் குழுவினர், முக்கிய நிர்வாகிகள், விளையாட்டு வீரர்கள், ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப் தருமாபுரி நிர்வாகிகள் மற்றும் விளையாட்டு வீரர்கள் செய்திருந்தனர். விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவாவை ஆதரித்து மூங்கில்பட்டு, தண்டராம்பட்டு பகுதியில் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் காந்தி, பொதுக்குழு உறுப்பினர் இளம்பருதி, தொகுதி பொருளாளர் ஜோதி, மண்ணாடிப்பட்டு தொகுதி இளைஞரணி அமைப்பாளர் ஜெயமுருகன், காங்கிரஸ் தொழிலாளர் பிரிவு சரோ என்கின்ற சரவணன் மற்றும் கழக நிர்வாகிகள் வீடு வீடாக சென்று தமிழக அரசின் 3 ஆண்டு கால சாதனைகளை எடுத்துக் கூறி வாக்கு சேகரித்தனர். மனித உரிமைகள் கழகம் செயல்திட்ட கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. மனித உரிமைகள் கழகம் செயல்திட்ட கலந்தாய்வு கூட்டத்தில் புதிய நிர்வாகிகள் அறிமுகம், அரசு பள்ளிகளில் மனித உரிமை விழிப்புணர்வு, போதைக்கு எதிரான மக்கள் இயக்கம் உருவாக்குதல், சிறுமி ஆர்த்தி கொலை வழக்கில் உண்மை குற்றவாளிக்கு தண்டனை கொடுத்திட சிபிசிஐ விசாரணைக்கு கொண்டு செல்வது சம்பந்தமாக புதுச்சேரி மாநிலம் பொதுச் செயலாளர் தனாலன் தலைமையில் நடைபெற்றது. கலந்தாய்வு கூட்டத்தில் மாநில புலவர் மூர்த்தி, மாநில செயலாளர் மணிகண்டன், மாநில ஒருங்கிணைப்பாளர் மஞ்சினி, போதைக்கான சிகிச்சை மைய நிறுவனர் சுமதி, புதுச்சேரி மாநில செயலாளர் தமிழ் தேசிய இயக்கம் வேல்சாமி ஆகியோர் கலந்து கொண்டனர். பாரதிய ஜன சங்கத்தின் நிறுவனர் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 123வது பிறந்த தினம் நாடு முழுவதும் பாஜகவினரால் கொண்டாடப்படுகிறது. அதன் ஒரு பகுதியாக டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 123வது பிறந்த தினத்தை முன்னிட்டு மணவெளி தொகுதி பாஜக விவசாய அணி சார்பில் மணவெளி தொகுதிக்குட்பட்ட தானாம்பாளையம் சென்ட் ஜோசப் ஆங்கில மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மாநில பாஜக மாநில விவசாய அணி தலைவர் ராமு தலைமையில் விவசாய அணி மாநில பொதுச் செயலாளர் சக்திபாலன், லட்சுமிகாந்தன், தட்சிணாமூர்த்தி, பலராமன், ரமேஷ், குமரன், கலைவாணன், தொகுதி பொதுச் செயலாளர் இளஞ்செழியன் ஆகியோர் முன்னிலையில் நாகமுத்து, பழனி, பிரியா சந்துரு, நல்லசிவம், ஆனந்து உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு மரக்கன்றுகளை நட்டனர்.